குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். இதில் முதல்ல நம்ம சின்ன சின்ன வாக்கியங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு நாம் படிச்சுக்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் இது நம்ம புரியறதுக்காக. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா தமிழ் வாக்கியத்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுவேன். உன் கிளாஸ்மேட்டுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன், இந்த புத்தகத்தை வச்சுக்கோங்கிற அவன் கேட்குறான்னு, இந்த புத்தகத்தை வைத்துக்கொள். இங்கிலீஷ் கீப் திஸ் புக். உனக்கு ஒரு உதவி தேவைப்படுறது, இன்னொருத்தட்ட கேட்குற, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குற, தயவு செய்து உதவி செய்யுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செய்து உதவி செய்யுன்னு சொன்னாலும் சரி, செய்யுங்கள்னு சொன்னாலும் சரி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சின்ன பையன் உங்கள் வீட்டில் இருக்கான், மழை பெய்யுறது, நீ வெளியே போகாதேன்னு சொல்கிற, டோன்ட் கோ அவுட். டோன்ட் கோ அவுட்னா வெளியே போகாதே. கதவு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான்னு வச்சுக்கோ அந்த பையன், குழந்தை, உள்ளே வாப்பா, கமின், உள்ளே வா, கமின். ஒரு கடிகாரத்தை சுவத்தில் மாட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சின்ன குழந்தைங்க நிறைய ஆர்வமான கேள்விகள் கேட்கும். கையில் கட்டியிருக்கிறத நீங்கள் வாட்சுன்னு சொல்லுவேன், அதனால் சுவத்தில் இருக்கிற பார்த்து இது இது அப்படின்னு கேட்போம். அப்போது இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும்னா இது சுவர் கடிகாரம்னு சொல்லணும். திஸ் இஸ் எ வால் கிளாக். இது சுவர் கடிகாரம். இருட்டாக இருக்குது ஒரு ரூமில், லைட்டை போடுன்னு சொல்லணும். லைட்டை போடு, சுவிட்ச் ஆன் த லைட். சுவிட்ச் ஆன் த லைட் அப்படின்னா லைட்டை ஆன் பண்ணு. உன் ஃப்ரெண்டை கேட்குற, எப்பா நீ ஸ்கூட்டர் வச்சுருக்கியா? எப்படி காலேஜுக்கு வர? ட்ரெயினில் வர்றேன். ஸ்கூட்டர் வச்சுருக்கியாப்பா? உன்னிடம் ஸ்கூட்டர் இருக்கிறதா? டு யூ ஹாவ் அ ஸ்கூட்டர்? டு யூ ஹாவ் அ ஸ்கூட்டர்? உன்னிடம் ஸ்கூட்டர் இருக்கிறதா? லன்ச் டைம், சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்கள் கிளாஸ்மேட் ஒருத்தன் வர்றான், அப்பா லஞ்சு சாப்பிட்டுட்டியா? டிட் யூ ஹாவ் லஞ்ச்? டிட் யூ ஹாவ் லஞ்ச்னா மதிய உணவு சாப்பிட்டாயா? நீ ஒரு சேரில் உட்காந்துருக்க, அப்போது அதை சொல்லணும். ஐ ஆம் சிட்டிங் இன் அ சேர். நான் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறேன். ஐ ஆம் சிட்டிங் இன் அ சேர். ஒரு டிக்ஷனரி டேபிள் மேலே வச்சுருக்கேன், இது என்னதுன்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்குற, வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குற. அப்போ இது ஒரு அகராதின்னு சொல்லணும். களஞ்சியம் மாதிரி ஒரு களஞ்சியம். திஸ் இஸ் அ டிக்ஷனரி. திஸ் இஸ் அ டிக்ஷனரினா இது ஒரு அகராதி அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷுக்கு தமிழில் அர்த்தம் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் அர்த்தம் போட்டிருப்பாங்க, வேறு நல்ல சில செய்திகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த புத்தகத்துக்கு, சொற்களுக்கு மீனிங் போட்டிருக்கிற புத்தகத்துக்கு டிக்ஷனரி பேர். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பெரிய வாக்கியத்துக்கு வரலாம். இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.